இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோயின்மே அந்த ஜூனியர் பையனை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பான். ஏன்னா அந்த ஜூனியர் பையனோட ப்ராஜெக்டை தான் இப்போ ஹீரோயினி பண்ணிட்டு இருப்பாங்க. ஜூனியர் பையனுமே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் வச்சிருப்பான். அவனோட ப்ராஜெக்ட் நல்லா இருக்கிறதுனால தான் ஹீரோயினி அந்த டீமையே செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி உன்னோட ப்ராஜெக்ட் என்னோட கம்பெனியில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருச்சு, என்னோட கம்பெனியுமே உன்னோட ப்ராஜெக்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதை கேட்டவொன்னே அந்த டீமில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்போ இவளுமே அதுக்குரிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அவங்க கிட்ட காமிப்பா. அவனுமே பார்ப்பான், எல்லாமே இவனுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் கடைசியாக ஒரு கண்டிஷன் இருக்கும். என்ன அப்படின்னா, உன் டீமில் இருக்கிற எல்லார்ட்டையுமே வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு செலக்ட் பண்ண முடியாது. எங்கள் கம்பெனியில் இருக்கவங்க இன்டர்வியூ பண்ணி அவங்களுக்கு யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் அந்த டீமில் வந்துட்டு ஒர்க் பண்ண விடுவாங்க. மற்றவங்கள வந்துட்டு நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த கண்டிஷனில் இருக்கும். அதை பார்த்ததுமே அந்த ஜூனியரோட மூஞ்சியே ஒரு மாதிரி வாடி போயிடும். என்னோட டீம் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் என் டீமில் இருக்கிற எல்லாருமே இதில் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொன்னால் எங்களால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? என்னோட டீமில் இருக்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் சைன் பண்ணுறோம், இல்லை அப்படின்னா எங்களால் முடியாது, ப்ளீஸ் உங்கள் கம்பெனியில் இருக்கவங்ககிட்ட கொஞ்சம் பேசுங்க அப்படின்ற மாதிரி இந்த பையனுமே சொல்லுவான். இங்கே ஹீரோயின்மே ஹீரோ சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா ஹீரோ தான் இது எல்லாமே சொல்லியிருப்பான். அந்த பையன் ஸ்டேபிளாக இருக்கானா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். ஏன்னா இப்போ தான் இவங்க புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சுருக்காங்க. இவங்களோட ப்ராஜெக்டை நம்ம எடுக்கிறோம் அப்படின்றப்போ அவன் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோ தான் இந்த மாதிரிலாம் அவனை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ, அவன் வந்து அவனோட முடிவில் ஸ்டேபிளாக இருக்கானான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹீரோ அந்த டெஸ்ட்டே வைக்க சொல்லியிருப்பான். அதனால தான் ஹீரோயின்மே இதை வந்து அவன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையாக அவள் கம்பெனியில் இந்த மாதிரி கண்டிஷன் இருந்திருக்காது. அதுக்கடுத்தா ஹீரோயின்மே சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, இல்லை இது என் கம்பெனியில் இப்படி ஒரு கண்டிஷனே கிடையாது, அவங்க உன்னோட ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓகே தான் சொன்னாங்க, நானாக தான் உன்னை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது எல்லாமே பண்ணேன், மற்றபடி என்னோட கம்பெனியில் எல்லாருக்குமே ஓகே தான், உன்னோட ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ இவங்க டீமுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஹீரோயின்மே இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அவள் கம்பெனியில் ஒரு மீட்டிங் போட்டு அங்கே எல்லாத்தையுமே இந்த ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே இந்த ப்ராஜெக்ட்டுமே பிடிச்சிருக்கும். அவங்களுமே எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, இந்த ப்ராஜெக்டை ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயின்மே நெக்ஸ்ட் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அந்த மீட்டிங்லேயுமே ஹீரோயினோட ஹெட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருந்தால அவன் ஃபோன் எடுத்து எதோ நோண்டிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்குமே அவன் மேலே கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்கும், இவன் ஏதோ பண்ணுறானே அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு சந்தேகமாகவே இருக்கும். மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கடுத்து அதை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அவன் ஏதோ ஒன்று பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோக்குமே கொஞ்சம் டவுட் வந்துடும். உடனே அவனுமே அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு அவன் இப்போ தான் கம்பெனிலேருந்து வெளியே போகிறான், அவனை ஃபாலோ பண்ண, அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோட ஃப்ரெண்டுமே ஒன்றும் கவலைப்படாத, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணி போவான். ஹீரோ சந்தேகப்பட்ட மாதிரியே அவனுமே அந்த சித்திக்காரியை தான் போய் மீட் பண்ணுவான். மீட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த கம்பெனியில் புதுசாக இந்த ப்ராஜெக்ட் தான் போக போகுது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அந்த சித்திக்காரி சொல்லுவா, அப்போ அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் சைன் பண்ணணும், எங்கள் கம்பெனிக்கு அந்த ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அப்போ இவனுமே ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் உன்னோட கம்பெனிக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இது எல்லாத்தையுமே ஹீரோட ஃப்ரெண்டுமே ரெக்கார்டெல்லாம் பண்ணிவிடுவான். அங்கே கட் பண்ண ஹீரோயின்மே அந்த ஜூனியர் டீமை கம்பெனிக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான். அவங்க ப்ராஜெக்டை பற்றி அவங்களுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு எங்களுக்கும் சில கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கண்டிஷன்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்குற அந்த ஹீரோட டீமில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காது. அப்போ அதில் ஒரு லேடியுமே சொல்லுவா, உன்னோட கண்டிஷனுக்குலாம் எங்களால் ஓகே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்கிற ஒவ்வொரு கண்டிஷனுக்குமே இவங்க முடியாது முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த லேடி யார் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டோட மேனேஜர் இவ தான், அவள் வந்துட்டு முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாள். அப்போ ஹீரோமே சில கண்டிஷனுக்கு அதெல்லாம் ஓகே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். அதே போல் உன்னோட ஆப்லேயுமே நீ சில அப்டேட்டை பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஹீரோமே சொல்லுவான். ஆனால் அதை அந்த ஜூனியரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவனுமே அதை எப்படி எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோமே நல்லா யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அங்கே கட் பண்ணால் மறுநாள் ஹீரோயின்மே கம்பெனிக்கு தான் வருவாங்க. இவங்க எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு உட்காந்து சீரியஸாக ஹீரோயினையே பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோயினுக்குமே ஒன்றுமே புரியாது, என்னாச்சு எல்லாரும் ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஹீரோயினியாக தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்குமே ஒன்றுமே புரியாது, என்னாச்சு ஏன் எல்லாரும் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் தெரியும் உண்மையே, அந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி அந்த ஜூனியர் என்ன பண்ணியிருப்பான்னா அந்த சித்திக்காரியோட கம்பெனி கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்திருப்பான். இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கவே செய்யாது. கம்பெனியில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க எல்லாருமே ஹீரோயினியை தான் தப்பு சொல்லுவாங்க. ஹீரோயினி தான் இது எல்லாத்துக்குமே காரணம், அவன் நம்ப வச்சு நம்மளை ஏமாத்திட்டா, அவள் இங்கே இருந்துகிட்டே அந்த கம்பெனிக்கு உதவி பண்ணியிருக்கா. ஏன் அவள் உதவி பண்ணியிருக்கா அப்படின்னா அது அவளோட எக்ஸ் ஹஸ்பண்டோட கம்பெனி ஆச்சு, அதனால தான் அவனுக்கு உதவி பண்ணுறதுக்காக இந்த வேலை எல்லாமே அவள் பண்ணியிருக்கா, நம்ம கம்பெனிக்காக வேலை பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே தப்பாக பேச ஆரம்பிப்பாங்க. ஹீரோவுமே அமைதியாக கேட்டுட்டு இருப்பான். இங்கே ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி. அவங்களுமே அங்கே டிவியில் போகிற நியூஸ் ஆன் பண்ணி காமிப்பாங்க. அந்த ஜூனியர் பையன் என்ன பண்ணியிருப்பான்னா அந்த சித்திக்காரி கம்பெனியோட கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணியிருப்பான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு என்ன இவன் நம்மளை இப்படி ஏமாத்திட்டானே நம்ப வச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோமே எந்த பதிலுமே பேசாமல் அமைதியாக ஹீரோயினியை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோயினுக்குமே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாது, அவங்களுமே அமைதியாக நின்றுட்டு இருப்பாங்க. ஹெட்னு சொல்லிட்டு ஒருத்தனை சொன்னால அவன் தான் கொஞ்சம் ஓவராகவே பேசிகிட்டு இருப்பான், ஹீரோயினியை கொஞ்சம் ஓவராக பேசிகிட்டு இருப்பான். ஹீரோமே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். ஹீரோவால் அதுக்கு மேலே கேட்டுட்டு இருக்க முடியாது. அவனுமே சரி ஒரு நிமிஷம் எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, உண்மை என்னன்னு சொல்லிட்டு நானே காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
ஹீரோட ஃப்ரெண்டை வர சொல்லுவான். அவன் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருப்பான்ல, அதை லேப்டாப்பில் வச்சுருப்பான். அதை எல்லாரும் முன்னாடியுமே போட்டு காமிச்சிடுவான். இவன் அந்த சித்திக்காரியோட பேசினது எல்லாமே அதில் இருக்கும், வீடியோவாகவே இருக்கும். இதை பார்த்தோன்னே அந்த ஹெச்ஆருக்குமே கடுப்பாகும். ஏன்னா ஆல்ரெடி இந்த ஹெச்ஆருக்குமே அவன் மேலே கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிருக்கும். இவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு அப்போவே டவுட் வந்திருக்கும். அப்போ அவனுமே சொல்லுவான், எனக்குமே கொஞ்ச நாள் இவன் மேலே டவுட் இருந்துச்சு. இவன் ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கான், ஆனால் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாவே யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டாக இவன் தான் எல்லா விஷயத்தையுமே பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த ஹெச்ஆருமே சொல்லிட்டு இருப்பான். இந்த ஹெச்ஆர் நல்லவனா கெட்டவனே தெரியல. சம்டைம்ஸ் பார்த்தா இவன் ரொம்ப நல்லவனாவே நடந்துக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவனுமே சொல்லுவான், ஹீரோயினி பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்லேயும் பிரச்சனை பண்ணது இவன் தான். அதே போல் இப்போ இவங்க பண்ணுறதுலேயும் இவன் தான் பிரச்சனை பண்ணியிருக்கான். நான் ஃபர்ஸ்டே டவுட் வந்துச்சு இவன் மேலே அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த சேர்மனுக்குமே கடுப்பாக இருக்கும். அவருமே வந்துட்டு ரொம்ப அமைதியாக தான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. நீ ரொம்ப வருஷமாக இந்த கம்பெனியில் வேலை பார்க்குற, அதனால் என்னால் உன்னை போலீஸ்கிட்டலாம் ஒப்படைக்க முடியாது. நீயாவே இந்த கம்பெனிலேருந்து போயிடுறது தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னவொன்னே அவனுமே சரி, இதுக்கடுத்து இந்த கம்பெனியில் நான் வேலை பார்க்கல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்த ஹீரோயின்மே ரொம்ப சோகமாக வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோமே வந்து பேசுவான், இந்த விஷயம்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்றப்போ அவள் சொல்ல, உண்மையிலே எனக்கு தெரியாது, காலையில் கூட அவன்கிட்ட கால் பண்ணி பேசினேன், ஆனால் அவன் இதை பற்றி எந்த விஷயமே என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்றப்போ அதுக்கு முன்னாடி அவன் அந்த கான்டாக்டில் சைன் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லுவான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றப்போ அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் இப்போ உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோமே அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவான். எங்கே அப்படின்னா அந்த ஜூனியரை பார்க்கறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான். அங்கே போயிட்டு நீயே டேரெக்டாக அவன்கிட்ட பேசு அப்படின்னு சொன்னவொடனே ஹீரோயினி வந்து அவன்கிட்ட பேசிகிட்டு இருப்பா. அப்போ அவன்கிட்டமே கேட்பா, எதுக்காக இந்த மாதிரி பண்ண, ஆல்ரெடி நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அவனுமே சொல்லுவான், ஆமாம் நாங்கள் சொன்ன கண்டிஷன் எதுக்குமே அவங்க கம்பெனியில் இருக்காங்க ஓகே சொல்லவே இல்லை, ஆனால் உங்களோட அவங்க எங்களோட கண்டிஷன் எல்லாத்துக்குமே ஓகே சொன்னாங்க. அதே போல் பெட்டர் ஆப்ஷன் எங்களுக்கு கொடுத்தாங்க, எங்களுக்கு அது பெட்டராகவே இருந்தது, உங்களை விட அது எனக்கு பெட்டராக இருந்தது அப்படின்றதுனால நான் அதில் சைன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். அப்போ ஹீரோயினுமே சொல்லுவாங்க, இங்கே பாரு, எதையுமே யோசிக்காமல் நீ வாட்டுக்கா சடனாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்க, இதெல்லாம் கரெக்டாக இருக்காது. எதையுமே பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி நல்லா யோசிச்சுட்டு எந்த முடிவுமே எடு. இதுக்கடுத்து உங்ககிட்ட பேசி என்ன ஆக போகுது, நீ தான் அங்கே சைன் பண்ணிட்ட, சரி இதுக்கடுத்து உன்னோட ப்ராஜெக்ட் நீ அங்கேயே பண்ணி, எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின்மே அங்கேருந்து வந்துடுவாங்க. அங்கே கட் பண்ண சேர்மனும் ஹெச்ஆர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு புதுசாக ஒரு ஆள் வருவான். இவன் புதுசாக இன்றைக்கி தான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பான். அப்போ சேர்மனுமே இருந்துட்டு ஹெச்ஆர்ட்ட அவனை இன்ட்ரோ கொடுத்து விடுவான். இவன் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் புதுசாக இன்றைக்கி வேலைக்கு நான் ஆள் எடுத்திருக்கேன், இவன் இனிமேல் கம்பெனியில் உன்னோட டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை பார்ப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்குற இவனுமே ஒரு மாதிரி ஃபேஸ் போகும். ஆனால் பெருசாக சேர்மன்கிட்ட எதுவுமே காமிச்சிக்க மாட்டான். மூஞ்சில் சிரிப்பை மட்டும் காமிச்சிட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி வந்தவனே வெல்கம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புவான். அப்போ கிளம்புறப்போ அந்த சேர்மனே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு தான் அங்கேருந்து கிளம்புவான். அப்போ இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அந்த ஹெட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தனை சொன்னேன்ல, அவன் வந்துட்டு ரிசைனிங் லெட்டர் கொடுத்துட்டு போவான் இந்த ஹெச்ஆர் கிட்ட. அப்போ அவனுமே சொல்லுவான், உன்னையும் கொஞ்ச நாள் அந்த கம்பெனிலேருந்து தூக்கி எறிஞ்சிடுவாங்க, நான் இந்த கம்பெனியில் ரொம்ப வருஷமாக இங்கே தான் வேலை பார்த்தேன், என்னவே தூக்கி எறிஞ்சிட்டாங்க, உனக்குமே எனக்கு வந்து நிலமை வரலாம், அதனால பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான் அந்த ஹெட்டுமே. அது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு தான் இவனுமே அந்த ரூம்லேருந்து வெளியே போவான். வெளியே போயிட்டு இந்த சேர்மனே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.